நான் ஜெகநாதன், ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி. குமரேசன், ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி. வணக்கம் அண்ணே. வணக்கம்ண்ணே. நம்ம சில்வண்டு சின்ன பின்னம் ஆகிறது உறுதி போல இருக்கு. ஏற்கனவே சிதைச்சுனே இருக்கோம். சில்வண்டுனா எந்த சில்வண்டை பற்றி பேசுறீங்க? எந்த சில்வண்டுன்னா உங்களுக்கே தெரியும், பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழியா? அவர் இது ரொம்ப தான் பேசிட்டு இருக்காரு. என்ன அதாவது என்னன்னா, அவருக்கு இருப்புன்னு ஒன்று வேணும்ல, பொறுப்புன்னு ஒன்று வேணும், இருப்புன்னு ஒன்று வேணும். எப்படி இருப்பு கொள்றது? சீமானண்ணா திட்டினா தான் இருப்பு கொள்ள முடியும். அதுவும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, நம்ம அண்ணன் சங்கியா வர்றான், அதனால அதிகமா கமிஷன் ஏஜென்ட் நம்ம பணம் வரும், அது பாவம் தம்பிகள் சொல்றாரு. அது நம்மள சொல்றாரா இல்ல முதலமைச்சரை சொல்றாரான்னு தெரியலையே. வெள்ளக்குடி நம்ம காட்டலையா? வெள்ளக்குடை வெண்குடை அவங்க எதிர்க்கிறதுல திமுக என்ன தொடர் வண்டி போகும்போது தண்டவாளத்துல தலை வச்சவங்க அவங்க. நீங்க போயிட்டு எப்படி சொல்ல, வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அவங்களாம் வந்து என்ன சொல்றது பரம்பரை. நீங்க போயிட்டு சொல்லுங்கிறீங்க. எதுக்கு தலை வச்சாங்க? இந்திய எதிர்ப்புக்கு தான். சரி, இந்தி பள்ளிகள் அதிகமா நடத்துறது யாரு? அதெல்லாம் நீங்க வந்து இப்படி விளக்கமெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க இதை இப்படி செய்வோம், அதை அப்படி செய்வோம், அது சொல்லுவாங்க பாருங்க. நம்மளாலும் சொல்லுவாங்க. இப்ப இவரு பேசுறாரு, இவரை வந்து வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டினது யாரு? அடையாளம் காட்டினது அது அவன் நன்றி உள்ளவன்னு நினைச்சு பார்க்கணும். இவனுக்கு எங்க நம்ம சொன்னா புரிய போகுது? அண்ணன் வந்து அழகு பார்க்கலன்னா உனக்கு அந்த திறமையும் பேச விட்டு கீழே உட்காந்து மனுஷன் ரசிப்பாரு. ரெண்டாவது இன்னும் ஒரு இது கூட பார்த்தேன் நான், ஒரே இலையில சாப்பிட வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் பேசுற விஷயங்கள் திமுக போனா இப்படி இருக்காங்க. திமுக போறவனுக்கு இந்த மாதிரி குணத்தோட தான் இங்க எங்கேயுமே இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது திமுக பத்தி உங்களுக்கு தெரியல. திமுக கட்சி வந்து ரொம்ப வருடங்களாக இருக்குது இல்லையா? அதுல உள்ள அந்த பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? புதுசா ஒருத்தன் உள்ள வந்தோடனே அவனுக்கு பொறுப்பு கொடுத்தோடனே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அளவுக்கு அங்கே ஆட்கள் இல்லை. ஆனா தலைமை சொல்லுது அப்படின்னு ஒரு வேளை கேட்டுக்கலாம். இவர் என்ன பண்றாருன்னா, உள்ள போயிட்டு அவங்கள மாதிரியே சைலண்டா இருந்தாருன்னா அவருக்கு புலப்ப கூடாது. அப்ப என்ன செய்யணும்? உள்ள போனோடனே சீமான் சீமான் அதை செய்யறாரு, சீமான் இதை செய்யறாரு, சீமான் சங்கி ஆயிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அண்ணன் பேர அண்ணனே சொல்லிருக்காரு. பல பேர் என் பேரை சொல்லி தான் உயிரை வளர்க்குறான் அப்படின்னு. அதுல அவர் ஒரு ஜென்மம். அண்ணனை வந்து ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கணும். நீ போய் சேர்ந்ததுக்கு உன்னை வேலைக்கு வச்சுட்டே இதான் வேலை. திமுகல போய் சேர்ந்து உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலைக்கு தான் உங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. என்ன வேலை? அவருக்கு கொடுக்கப்பட்டது அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணணும், சாப்பாடு போட்டவரிய, வளர்த்தி விட்டவரிய, அடையாளப்படுத்தினவரிய. அரசியல் வந்து அப்பன்னு கூட பார்க்க மாட்டானுங்களே. அரசியல்ல ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அப்பா அம்மாவும் பாக்குறது இல்லையே. அந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து இங்க கத்துக்கிறது. எப்படி கத்துக்கிறதுனா, இனமான உணர்வு அப்படிலாம் பேசி அரசியலை வந்து கத்துக்கிறது. ஒரு இங்க இருக்க வரைக்கும் சரியான பயணங்கள் தான் போகுது. பாதைகளும் தெளிவான பாதையா இருக்குது, பயணமும் சரியா போய்கிட்டு இருக்கு. இடையிலேயே கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி ஒரு வேஸ்ட் லக்கேஜா மாறும் போது என்ன ஆகுதுன்னா, அண்ணனுக்கு அது உண்மையிலேயே நல்லா ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளவு பெரிய நபரை வந்து அண்ணன் வந்து அசால்ட்டா விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து இப்ப அதை வந்து பார்த்தோம்னா, அன்னைக்கு நம்ம அண்ணனை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு மனசு நம்மளுக்கு குறு இருக்குது. ஏன்னா இவங்க செய்யற வேலையெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மனுஷனுக்கு தெரியாதா? தூரத்துல இருந்து பார்த்த நம்ம வந்து இவங்களோட பின்பத்தை எப்படி அடையாளம் கண்டுக்கிட்டோம் பாத்தீங்களா? நல்லவங்க அண்ணன் வந்து தேவையில்லாம அனுப்பிட்டாரு நினைச்சீங்களா? நீங்க சொன்ன போது தான் நினைக்கிறேன், இது மாதிரி ஒரு நம்ம கட்சியில ஒரு யாருன்னா போறாங்கன்னா அப்போ வந்து நம்ம குழம்பணும். ஏன் இவங்க போறாங்க? அங்க போய் என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? கொஞ்சம் காத்திருந்து பார்த்தா, அட துரோகிகளா, இந்த விஷத்தோடவா இங்க இருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வோடவா இங்க இருந்தீங்க? நீங்க எப்படா போய் பேசுறீங்க அங்க போயிட்டு? நீங்க நினைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன இங்க இருந்து உங்களுக்கு வந்து கெட்டு போச்சு? நீ என்னவா வந்த இங்க? நம்ம கேட்குற கேள்வி அதான். நீ ஒரு தம்பி, இப்போ சொல்ற அண்ணன் வந்து அநேக தம்பிகள் இனிமேல் வந்து ஏமாற்றப்படுவார்கள் நீ சொல்றல. நீ இங்க இருக்குந்தல்ல, இங்க இருந்து போயிருக்க, இங்க இருந்து எதை ஏமாந்த, இங்க இருந்து போய் நீ எப்படி நல்லா இருக்க? சும்மா போயிருக்கலாம் பேசக்கூடாது. நீ பண்ண துரோகத்துக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்காரு, அதான் உண்மை. அது ஆமா, அதை ஒன்னா நம்ம சரியா சொல்லுவாங்க பாருங்க. இப்ப கையில கிடைக்கல, அப்படிதான் பேசணும். அடிச்சு வெளியே போடா கிறிஸ்டபா எப்படி உதப்பேன், இப்படிதான் உதப்பேன், இப்படி உதச்சி வெளியே தள்ளிட்டாரு உன்ன. நீ அங்க போயிட்டு உன் இருப்பை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ற? டெய்லி வந்து சீமான் ஒழிக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை சொன்னாவது ஒழிஞ்சு தொலைன்னு விட்டு தொலைலாம், எங்களை ஒழிகன்னு சொல்றேன். அப்பதான் அங்க 4 பேர் மதிப்பான். புரியுதா? இல்லைன்னா அவனுக்கு தெரியும் இவன் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவனை வந்து நீ நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யற? சீமான் அண்ணன் பக்கம் பாலை திருப்பி விடுற. அண்ணன் பாக்குறாரு, நம்மளால அவன் சோறு சாப்பிட்டு போறான், கண்டுக்காம வந்துட்டு போடா அப்படின்னு அண்ணன் வந்து கடந்து போறாரு. இதுதான் தொடர்ச்சியா நடக்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நான் சொல்றேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. இந்த தெருவா வந்து கார்பரேஷன் வண்டியில வரட்டி
நாய் பிடிச்சு போடுவாங்களே ஆஹா. அந்த மாதிரி இங்க யாரா கிடப்பா எவனாவது ஒருத்தர் 2 பேரை தூக்கிட்டு போறது, ம். தூக்கிட்டு போய் நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு ம். இவன் கட்சியில இருந்து ஒரு 10-15 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு ம். மொத்தமா வந்து நான் 500 பேரை இணைச்சேன், 300 பேரை இணைச்சேன், 400 பேரை இணைச்சேன். யாரே ஸ்டாலின் ஐயாவை ஏமாத்துறது. ம்ஹும். அவங்க ஓனர் அவர் தானே, அவரை ஏமாத்துறது. ம்ஹும். மொத்தம் இருக்கிறது 4 பேரை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ம். இவங்க ஒரு பெருந்திரளா ஒரு கூட்டத்தை காமிச்சுக்கிட்டு எல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்துட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க, கூட்டம்லாம் காலி ஆயிடுச்சு, அவங்க கூடாரம்லாம் காலி ஆயிடுச்சு. இது என்ன காலி ஆகிறதுக்கு இது என்ன கூட்டம்? இப்ப நம்ம பெரும்பாட்டன் பாரதி அவருடைய புகழவர்களை கூட நம்ம துருவன் செல்வமணி அண்ணன் பேசினார். ஏய், நீ அழிக்க முடியாத கட்சிடா அது. ஏன் தெரியுமா? ஒரு அழிவில், ஒரு இனத்தின் அழிவிலிருந்து உருவான கட்சி. துருவன் செல்வமணி பேசுறத நீங்க சொல்றீங்க. இதே ராஜீவ்காந்தி நம்ம மேடையில எத்தனை வாட்டி முழங்கிருக்காரு. அறிவு செல்வன்னு பேர என்ன சொல்றது? எனக்கு வந்து இந்த துரோகிகளை பேசுறதுக்கே அறிவு இருக்கு பாருங்க. இது ஒரு பொழப்பு. நீ ஆரம்பிச்சீங்க என்ன பண்றது? இப்போ இவன் வந்து பேசுறத நம்ம தம்பிகளுக்கும், இது ஒரு அண்ணனுங்களுக்கும், நம்ம கட்சிக்காரங்களுக்கும் இல்ல இது நான் ஒரு சிறப்பா ஒரு உதாரணம் சொல்றேன்னா, இவர் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு, இருக்கவங்கலாம் போய் பலிகடாம நிக்க வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து சேர்த்துட்டேன் கணக்கு வச்சு இவர் ராஜ யோகமா தான் இருக்காரு. போனவன் கதி என்ன? போனவன் கைவிடப்பட்ட நிலையில ஐயோ அம்மன் கத்திட்டு கிடக்காங்க. அவ்வளவுதான். சரிண்ணே. இந்த சில்வண்டு தான் இது மாதிரி இருக்குன்னா, ஒரு கருவண்டு அது சிறையில இருந்தது. சிறையில இருந்து வந்த உடனே இந்த அரசு, இந்த சமூக நீதி பேசுற அரசு என்ன மதிக்கிற அரசு, சட்டத்தை மதிக்கிற அரசு என்ன பண்ணுதுன்னா உடனே அமைச்சராகு. அதுக்கு நீதிமன்றம் கேக்குது, நீங்க ஏன் இவரை வந்து பிரச்சனை இருக்குது, தீர்வு இன்னும் முழுமையா வரல, அவர் வந்து நிரூபிக்கப்படலை, குற்றம் உள்ள ஒருத்தரை நாங்க வந்து நீங்க கேட்ட பிணையின் அடிப்படையில வெளியே விட்டுருக்கோம், அவர் நீங்க எதுக்கு அமைச்சரை கேட்டா இன்னமும் பதில் தரல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் மேல தொடுத்திருக்க வழக்கெல்லாம் வந்து அவர் இது பண்ணுவாரு. அந்த வழக்கோட சாராம்சம் என்ன, யார் கொடுத்த வழக்கு? அது ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிலாம் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு தான் சொல்றாங்க. அதன் வழக்குல தான் ஒரு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டு அந்த வழக்கு யார் கொடுத்தது? எந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க? இவங்க தான் கொடுத்தாங்கன்னு வேற சொல்றாங்க. அவருக்கு அமைச்சர் பதவி என்ன? அவரை வந்து முதலமைச்சரா கூட ஆக்கி விட்டு உங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அதெல்லாம் நாங்க ஒரு ஆள் வீட்டுல வந்தா நீங்க எங்க வீட்டுல இருந்து தான் வரணும். நான் உயர்வா அதை விட அமைச்சரை விட அதிகமான பதவி கூட கொடுப்பாங்கன்றதுக்காக அந்த முதலமைச்சர் வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது வந்து கொடுத்தா கூட என்ன சொல்லுங்க, முதலமைச்சர் பதவி கொடுக்கறது கூட ஒரு தகுதியான ஆள் தானே. எப்படி சொல்லு, அவங்க வீட்டுக்கா இல்ல அவர் அவ்வளவு சிறப்பான நிர்வாகத்துக்கா? அவர் வந்து எப்படின்னா அவரோட அந்த 10 ரூபா கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்ததோட சன்மானம் தானே இப்போதைக்கு அமைச்சரா அவரை போட்டு வச்சிருக்காங்க. சிறப்பா வீட்டுக்கு போயிருது. இவர் வந்து அவங்க ஆட்சியில வந்து, அதாவது இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இவர் கெட்டவரா தெரிவாரு. ஆட்சிக்கு வந்து தன்னோட கூட இருக்கும்போது தனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவரை அவர் நேசிச்சு அவர் அமைச்சர் பதவி கொடுக்கறது என்ன தவறு இருக்குது? இது எப்படியா அதெல்லாம் சரின்னு ஏற்கிறாங்க இவங்களே? ஏன்னா எதிர்கட்சியில இருக்கும்போது யாருன்னு கேள்வி கேட்க போறா மக்கள்? அது ஒன்னா நம்ம அண்ணன் வரலன்னா இதெல்லாம் உண்மையிலுமே தெரிஞ்சிருக்காது நமக்கு. இப்ப நீதிபதி கேட்கிறாரு, அது கேள்விக்கு என்ன பதில் இவங்க சொல்லுவாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நீதிபதிக்கு தான் இவங்க இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலன்னா அது கண்டனம் தெரிவிக்குது. நீதிமன்றம் தான் கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்கேன், நான் வந்து நீங்க பிணை கேட்டீங்க கொடுத்துருக்கேன், கொடுத்த உடனே நீங்க அமைச்சராக்கீங்க, அமைச்சருக்கு விளக்கம் கொடுங்க, ஒன்னும் மதிக்கல ஒருத்தனும். இவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க கீழ்ப்படியணும், நீங்க சட்டத்தை மதிக்கணும், தீர்ப்பு மதிக்கணும். சட்டம் வந்து பாமரன் இருக்க வரைக்கும் சட்டம் மதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். யாரு மதிக்கப்படுறது யாரால இருக்கும்? அதிகாரத்துல இருக்கனால எந்த பாமரை சட்டத்தை மதிக்காம இருக்கான்? நம்ம மதிச்சுதான் எல்லா பாமரனும் சட்டத்தை மதிச்சு ஏதோ ஒரு அச்ச உணர்வுல தான் வாழ்றான். இந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது, செஞ்சோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிரச்சனை, சட்டத்தால் தண்டிக்கப்படுவோம்ன்றதுல அவன் கவனமா இருக்கான். இவங்க இதெல்லாம் வந்து பாத்துட்டாங்களே, நிறைய வந்து பாத்துட்டாங்களே. இதை வந்து அந்த சட்டம் என் கையில்ன்ற மாதிரி நம்ம வச்சதான் சட்டம், நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதனால நம்ம வச்சதான் சட்டம். இது என்ன பொறுத்தவரை தவறான முன்னுதாரணை. தவறுதான். இப்ப தவறான நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்கன்னு இப்ப இந்த மாதிரியான ஒரு தவறான ஆட்கள்லாம் வச்சுட்டு இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு நம்மள போய் குற்றவாளி போல எல்லாரும் முன்னாடி பிம்பம் கட்டுறாங்க. நம்ம ஊழல் செஞ்சோமா, நம்ம எதனா கொள்ளையடிச்சு வச்சிருக்கோமா, சொத்து குவிப்பு வழக்கு எதனா இருக்கா, அதாவது நம்ம எதனா நாட்டுக்கிட்ட ஆண்டு கெடுத்துட்டோமா? சீமான் அப்படின்னு ஒரு ஆற்றல் வந்து தனித்து போட்டி அப்படின்ற ஒரு அரசியல் களத்தை அவர் வந்து உள்ள கொண்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இவரோட சீமானனோட விளையாட்டு வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் ஒரு திமுக கூட்டணியா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல இது என்னோட ஓட்டுறா அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கிற ஓட்டு வச்சிருக்க ஒரே ஒரு கட்சி தான். மத்த யாருக்கும் குத்துமதிப்பா கூட அவங்க ஓட்டு என்னன்னு தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில வளர்ந்துகிட்டே போறோம் இல்லையா? இப்ப 8% 12% ஆயிடுச்சுன்னா ஹரியாராமா பல்டின்னு யார் வேணாலும் கூட்டணிக்கு நம்ம கூட வந்து பேசலாம். நம்ம தலைமையில தான் வந்து ஒன்று சேர்ந்து நிக்கலாம். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல வந்து இந்த கட்சியை வீழ்த்திடணும், அதாவது அவங்க பிஜேபி கூட எதிரி கட்சியை நினைக்க மாட்டாங்க.
அது பிரச்சனை இல்லையா? இங்க உள்ள அரசியல் அப்படி. ஏன்னா பிஜேபி எதிரியா வந்து அவங்க கட்டமைப்பாங்க. வலு இல்ல, பிஜேபிக்கு வலு இல்ல, அது நல்லா தெரியும். ஆனா அதை கட்டமைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவங்க வந்து நடந்துக்கிற போதுதான் பகுத்தறிவு பேசுறேன்னு, கடவுள் இல்லை, கடவுளா கடவுள் மறுப்பா, அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான். ஏன்னா அந்த கடவுள் மறுப்புல அவங்க பேசுற விஷயம் என்னன்னா, சிறுபான்மையினர் சமுதாயமான நம்ம கிறிஸ்துவ மக்களையோ இஸ்லாமியோட அவங்களோட இறை தூதர்களையோ பேச மாட்டாங்க. அவங்க இந்து கடவுள்களை பேசுவாங்க. ஏன் அப்படி இந்து கடவுள்களை பேசுறாங்க அப்படின்னா, அதுதான் கடவுளா கடவுள் மறுப்பா அப்படின்றதுல பிஜேபியா அடுத்து டிஎம்கேன்றத ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வர்றது மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சுன்னா இது எப்படி வரும்? தமிழ் தேசியமா திராவிடமா? ஏற்கனவே அடிச்சு அண்ணன் அந்த ஆணி வேற அசைச்சு தெரிஞ்சு. அப்ப இவர் வந்து அடிச்சா தமிழன் சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறவானே, அவன் முழிச்சிட்டான்னா அவ்வளவுதானே. தமிழன் ஒரு இனம் இருக்கு, அவன் தூங்குற வரைக்கும் அவனுக்கு வந்து நீங்க வந்து கோமாளி வேஷம் போட்டு பாக்கலாம். அவன் முழிச்சிட்டான்னா வேஷத்தை கழிச்சு அவன் சிங்கமால கடிச்சிருப்பான். அப்ப நீ வந்து அது பயப்படுவ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னமும் வந்து சீமாண்ட வார்த்தையை உச்சரிக்கிறதோ, நாம் தமிழர் கட்சியை வந்து பேசுறதோ, இப்ப கூட சர்வ கட்சி கூட இடையில நடந்தது. அப்ப அந்த அதை வந்து எப்படின்னா வெற்றி, அதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் அதுல கலந்துக்கணும். ஏன்னா சீமான் புறக்கணிக்கணும். இவர அங்கீகாரம் பெற்றுட்டாரு, பெற்றவரை கூப்பிட்டே ஆகணும். இந்த இப்ப கூட இந்த கருத்து கேட்பு கூட எண்ணூர்ல நடந்துச்சு. உள்ள பூந்த அண்ணன் வந்து இடையில பேசி சம்பவம் பண்ணிட்டு வந்தாரு. அந்த மாதிரி அண்ணன் பேசிடுவாரு அப்படின்றதுதான் பயந்துக்கிட்டேன். பயம் அந்த சட்டமன்ற கட்சின்னு சொல்லிட்டு சில கட்சிகளை மட்டும் வச்சு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில வரதான் செய்யும். நீங்க அது கூட இப்ப நீங்க பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் பத்தினீங்க இல்லையா? இப்ப பகுத்தறிவுன்னா அந்த பெரியார், நான் சமீபத்துல பார்த்தேன், போஸ் வெங்கட் என்றவர் வந்து பெரியார் படத்தை வச்சுட்டு இது எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம்னு சொன்னாரா? சரி, ஏதோ சொல்றாரு போல இருக்குன்னு நம்மளும் யோசிச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, தமிழன்னு நீ தான் தமிழ் சொல்றது, பிறந்த எல்லாருமே அவங்க தமிழன் தான், தமிழுக்கு நான் தலைவன் தேவைப்படுது, தமிழ் அவனே தலைவன் தான் அப்படின்னாரு. நான் கூட இல்ல, என்னடா ஏன் நம்மளால ஒருத்தன் இருக்கான்டா தன் அடையாளப்படுத்தி வரான்டா அப்படின்னு சொல்ற எல்லாம் ஒரு தெலுங்கு வலைவலியிலனா நான் வந்து ஒரு தெலுங்கன், என்னுடைய என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? தெலுங்கு சொல்லிட்டு என்னுடைய ஜாதி வந்து நாயுடுன்னு சொல்றாங்க. அந்த ஒண்ணுதான் தவறு. சரியா? தன் இனமா அடையாளப்படுத்திக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. வந்து நான் உங்க இனத்தை நீங்க அடையாளப்படுத்துங்கப்பா. எங்களை நக்கல் நையாண்டு பண்ணிட்டு நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீ தமிழன் பேசுனா என்ன இதெல்லாம் நீங்க பேசுறது? இது வந்து ஒரு ஆள் மட்டும் கிடையாது, பேசலாம். ஒரு ஆள் மட்டும் கிடையாது ஐயா. தன்னோட அடையாளத்தை மறைச்சு இங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து சொல்ல வர்றான் அப்படின்னு நரம்பெல்லாம் போட்டு. இப்ப இங்க ஒரு அரசியல் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வந்து ஏன் மறைச்சு வாழ்றான்? நீ ஏன் மறைச்சு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? இங்க தமிழர்களை தவிர மத்த எந்த ஒரு இனக்கூட்டத்தையோ, அதாவது தெலுங்கர்களையோ இல்ல கன்னடர்களையோ இல்ல மலையாளிகளையோ தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடாதுன்னு சொல்லி யாரும் இங்க பிரச்சனை பண்ணிருக்காங்களா? இல்ல உங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க ஏன் மறைஞ்சு வாழ்றீங்க, ஒளிஞ்சு வாழ்றீங்க? என்ன ஆச்சா? தன்னோட இனத்தை பத்தி கூட நீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான இனமா அப்படின்னு கூட நம்ம கேட்க தோணுது இல்ல? நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்லுப்பா வரவேங்க. நான் தமிழ் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, நீ யாரா என் இடத்துல வந்து உட்காந்து ஒரு அடிப்படையான ஒரு கோவம் ஒரு மனுஷனுக்கு வருமா வராதா? என்னுடைய இனம் என்னன்னு நீ சொல்றல, என்னுடைய இனம் இதுன்னு நான் சொல்றேன். என் நாட்டை என் வீட்டை நான் ஆளுன்னு சொல்றேன். நீ வந்திருக்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் அந்த தன்னை அடையாளப்படுத்திக்காம மறைஞ்சு வாழ்றதுக்கு இதுதான் காரணம். தமிழன்னு சொல்லி நம்ம வந்து பேசும்போது இன்னொரு பிறமொழியாளர் வந்து தமிழனை வந்து அடைக்கிற முடியாதுல்ல, நீ தமிழன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நானும் தமிழன் தான்ப்பா, நானே கம்முன்னு இருக்கேன், நீ என்ன சும்மா பேசிட்டே இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவன் யாருன்ட்டு. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? வெளியே வந்துருச்சு. ஆனா நம்ப முடியலண்ணே, இவன் யார்தான் என்ன நம்ம மொழிய நம்ம வரலாற்றை நம்மளை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது யாருன்னா எதிரிகள். என்ன சொல்லுவாருண்ணே, நம்ம கூடயே ஓடியாரு. அவங்களை எதிரிகள் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. மறைந்து வாழ்ந்த நீ இவ்வளவு நாள் என்ன நோக்கத்துல மறைஞ்சு வாழ்ந்த? என்கிட்ட வந்து நெஞ்ச நிமித்தி தைரியமா நான் வந்து இதுதான் சொல்லி நிக்கிறவன் தானே ஒரு வீர, ஒரு நண்பன் தோல்ல கையப்பட பல அண்ணன் கூட. இப்ப ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவர் படத்துக்கு இது வந்திருக்கு, அதுல அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. எவ்வளவு பண்பாளன்னு பாருங்க அண்ணனை. அப்படி அந்த கேள்வி கேட்கும்போது, தம்பி திமுக இருக்கான், தம்பிக்கு எதுவும் நெருக்கடி வந்துடக்கூடாது, இந்த கேள்வியை எங்க நான் பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு பிரஸ் மீட்டை பார்த்துட்டு அண்ணன் அந்த மாதிரி போனது இல்லை. பதில் சொல்லாம என்ன கேள்வி அடுத்த என்ன கேள்வின்னு கேட்டு தான் அவர் பதில் சொல்லி பழக்கம். எந்த இடத்துல சொல்ல வரீங்க? இவர் போஸ்ட் வந்துட்டு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படத்துக்கு அண்ணன் வந்து அதுக்கு ஏதோ ஒரு விழாவுக்கு போயிருந்திருக்காரு. அந்த இடத்துல அப்போ அதை பேசுறாரு, தம்பி இருக்கான், தம்பி கூட நெருக்கடி கொடுத்துடக்கூடாது, தம்பி டிஎம்கேல இருக்கான் அப்படின்னா மாண்பா வெளியே போறாரு. ஆனா இவங்க எல்லாம் வந்து என்ன நினைப்புல நீங்க வந்து உங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இங்க வாழ்றீங்கன்னு தெரியல.
எல்லாருக்கும் அவங்களோட பிறப்பு, அவங்களோட சமூகம், அவங்களோட இது வந்து ஒரு உயர்வான விஷயம் தான். அதில் மறைச்சதுக்கு என்ன இருக்கு? நம்ம கொள்ளையடிக்கிற கூட்டமா இல்லை நம்ம வந்து என்ன ஒரு இது நம்ம ஒரு இழிவான ஒரு இது சொல்லுங்க. நம்மளை விட மேலே எவனும் இல்லை அப்படின்ற ஒரு நோக்கம் தானே நம்மளுக்கு. நம்மளை விட கீழே இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் நம்ம வந்து வச்சுக்கணும். இங்க அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் வந்து நாயக்கர் கையை ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் அது சொல்லுவாரு, நாயுடு கை அப்படின்னு சொல்றாரு. தெலுங்கு கை நாயுடு கை அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல இது அவங்க இல்லையா? நிறுத்துங்கய்யா. நீ வந்து பகுத்தறிவுன்ற, நீ ஜாதி மறுப்புன்ற, நீ வந்து என்ன சொல்ற வார்த்தையை உச்சரிக்கலாமா நீ? அப்ப நீ பெரியார் எதுக்கு பேசுற? நீ பெரியார பேசுனதான் நீ பேச மாட்ட. ஆனா பெரியாரை பத்தி பெரியார் பேசுனதுதான் அவர் பேசுறாரு. நீ என்ன பெரியார் என்ன பேசினாரு? பெரியார் வந்து பேருக்கு பின்னால நாயக்கரும் ஜாதி பேரை போட்டதுதான் அடமொழியா தான் வச்சிருந்தாரு. அதை நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் பெண் உரிமை பேசுவாரு, சமத்துவம் சொல்லுவாரு, சமூக நீதி சொல்லுவாரு, ஜாதி. ஆனா அவர் சொல்லுவாரு, நான் வந்து அவர் சொல்லுவாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எல்லா விஷயத்தையும் வந்து பெரியார் வந்து பேசத்தான் செஞ்சாரு, இல்லைன்னு சொல்லல. பெரியார் மட்டும் தான் பேசினாரு இல்ல, நம்ம முன்னோர்கள் பேசுனதை எடுத்து நம்ம எங்க சொல்றான் பெரியார்ன்றத? அவன் சொன்னதே அவனுக்கு மேற்கோள் காட்டுறான். அவன் தானே இப்ப நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான். உனக்கு அண்ணன் சொல்லுவார், பெரியார் தான் உன்னை படிக்க வச்சாரு, பெரியார் தான் உனக்கு சட்டை போட்டாரு, பெரியார் தான் உனக்கு டவுசர் போட்டாரு, பெரியார் தான் உனக்கு வந்து தண்ணி குடிக்க சாப்பாடு சாப்பிட கத்து கொடுத்தாரு, நடக்க கத்து கொடுத்தாரு, உனக்கு ஓட கத்து கொடுத்தாரு. எல்லாமே அவன் தான் சொல்றான். நம்ம எங்க சொல்றோம்? நம்ம என்ன சொல்றான்? பெரியாரும் அண்ணன் சொல்றாரு தெளிவா. ஏங்க இந்த தெளிவு எங்குமே ஏங்க எல்லாமே பேசுறாங்க. இப்ப மன்னர் இருக்காரு. ஆமா, அந்த மனுஷன் பொக்கிஷம் பாரிசாலன் விருது கொடுத்துட்டு தமிழ்நாடு அரசு அந்த விருதை திரும்ப பெறுது. அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னாரு, அந்த விருதுக்கு நீ தகுதி இல்லாதவன். யாரு? அந்த விருது உனக்கு தகுதி இல்ல. புரியுதா? அவன் வாங்கினது எப்படி வாங்குறான்? அந்த விருதுக்கு நீ தகுதி இல்லாதவன் மாத்தி கொடுத்துட்டு வாங்குறான். அந்த விருது உனக்கு தகுதி இல்லாதது. நீ அந்த விருது கொடுக்கும் போது நீ வந்து எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாருங்க, அந்த இது எதுக்கு வந்தது? கொடுக்கப்பட்ட விருதை திருப்பி பெறுற அளவுக்கு எதுக்கு வருதுன்னா, ஒரு அம்மையார் வந்து ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அதுல இந்த மன்னன் இந்த வரலாறு எல்லாம் வந்து அவன் வந்து இது பண்ணி இந்த தெலுங்கு சமுதாயத்தை அவன் இழிவா பேசுறான் செய்யறான். அவர் எந்த விதத்துல இழிவா பேசல, வரலாறா சொல்றாரு. இங்க வந்து எப்படி வரலாறு மாற்றி அமைச்சு இவங்க வந்து புனைவு கதைகளை எழுதி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? கல்வெட்டை சான்றா காட்டுறாரு, மேற்கோள் காட்டி பல புத்தகங்களை ஆதாரமா காட்டுறாரு, எல்லாத்தையும் காட்டி அந்த இவங்க செஞ்ச அந்த வரலாற்று தவறுகளை பூரா உடைக்கிறாரு. நீங்க நம்புவீங்கன்னா தெரியல, தன் வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து இந்த தமிழ் இனத்தையும் அழிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க சிலர்லாம் இருக்கிறாங்க. திராவிட கழகத்தோட வீரமணி ஐயா வாழ்நாள் ஃபுல்லா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க வந்து எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அதை திராவிடமா மாத்திடுவாங்க. கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகமா பதிவு செய்வாங்க. தமிழனோட தைப்பொங்கலை என்னவா கொண்டாடுவாங்க? திராவிட பொங்கலும் கொண்டாடுவாங்க. திராவிட பொங்கல் இங்க மட்டும் கொண்டாடுவீங்களா ராஜா? என் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எங்க கொண்டாடுவோம்? நம்மள தான் மானக்கேடா கேட்குறோம். திராவிடன்னு ஒரு இனம் இருக்கா, இல்ல ஒரு நிலம் இருக்கா, இல்ல மொழி இருக்கா, எதனா கேட்குறோம். நம்ம இப்ப எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ இல்ல நம்ம முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து இவங்க திராவிடன்னு சொல்லும் போதே அவங்க வந்து திராவிடம் என்னப்பா திராவிடம், நான் தமிழ் தானப்பா, எனக்கு போய் ஏன்ப்பா திராவிடம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பேசல. அந்த ஒரு தவறு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அடிமையாவே வச்சிருக்கு. அது வந்து என்ன விஷயம் தெரியுமாண்ணே? அது நம்ம எதுவும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் தேவைப்பட்டது. நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். ஏன்னா ஆரியத்தை எதிர்ப்பதற்காக திராவிடம் அன்றைக்கு தேவை. அன்றைய நீங்க சொல்றது ஒரு 200 வெள்ளக்காரன் ஒரு 200 பேர் துப்பாக்கியோட உள்ள நுழையிறான் நாட்டுக்குள்ள. இங்க இருந்தவன் பல லட்சம் பேர். அவனோட கையில இருந்து அந்த துப்பாக்கியை பார்த்து பயந்துட்டு பல லட்சம் பேரும் கம்முன்னு இருந்ததோட விளைவு இந்த நாடு அடிமையாக்கப்பட்டது. அதே போல நீங்க சொல்றது 3% 4% பார்ப்பார்கள் அந்த பிராமணர்கள். இவங்களை சொல்றீங்க, இவங்க தான் வந்து இவங்களால தான் வந்து இல்ல நான் அந்த ஒரு சமூகத்தை பத்தி சொல்ல, ஆரியர்கள் அந்த ஆரியர்கள் நீங்க சொல்றது வட இந்தியர்கள், நம்ம வட இந்த ஆரியர்கள் நீங்க சொல்றத இவங்க வந்து அப்படித்தான் குறிக்கிறாங்க. பார்ப்பனர்கள் பிராமணர்களா தான் இவங்க. இது இப்ப வீரமணி ஐயா கூட என்ன சொல்றாருன்னா, வீரமணி ஐயா என்ன சொல்றாருன்னா, தமிழன்னு சொல்லிட்டா சொல்றாங்களா? அப்ப தமிழர்ல அந்த பார்ப்பனர் இருக்காரு, அவங்க எத்தனை சதவீதம் இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க. அவங்க வெறும் 3% இவங்களை வந்து காட்டி ஒரு அச்சப்படுத்தி இங்க இருக்க தமிழர்களை பூரா அவன் வந்துருவான்ட்டு மலையாளி, தெலுங்கரு, கன்னடரு எல்லாம் போய் சுத்து போட்டு உள்ள புரியும். அது எதுக்கு நான் அதை சொன்னா, திராவிடம் தேவைப்பட்டதுன்னு நம்ம ஏன் சொல்ல வரோன்னு கேளுங்க. அப்புறம் நீங்க அது கூட நீங்க சொல்ல வர கருத்து எனக்கு புரிஞ்சிச்சு, அதை நீங்க தொடருங்க. அப்புறம் அன்னைக்கு நீங்க நியாயப்படுத்துனீங்கல்ல, ஆரியம் உள்ள வந்துருவான், பார்ப்பனம் உள்ள வந்துருவான், அந்த இந்தி உள்ள வந்துடும் நீங்க சொன்னீங்க. அன்னைக்கு தேவைப்பட்டது. ஏன் தேவைப்பட்டதுன்னா, மொழி வாரி மாநிலம் பிரிக்கப்படல ஒன்று. ரெண்டாவது, நீங்க அன்னைக்கு இது பிரிவினை இல்லைன்னு சொன்னீங்க. மாநில தன்னாட்சி வேணும், நம்மளுக்கு வந்து ஆட்சி முறை வேணும், உரிமை மாநில உரிமை நீங்க சொன்னீங்கல்ல, அன்னைக்கு அது சரிப்பட்டதுல. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நீங்க சொல்லும் பொழுது தென்னிந்தியாவா இருந்தது 4
மாநிலம் பிரிக்கப்படல. வந்து தெளிவா தான் இருந்தாங்கன்னா திராவிட நாடுன்னு கோரிக்கை வச்சாங்க. அதுதான் சொல்றோம், பிரிக்கப்படல. அப்போ வந்து இந்த மாதிரியான தமிழ் தேசியம்ன்றதெல்லாம் இல்லாம மழுங்கடிக்கப்பட்டு தமிழர்கள் எல்லாமே அன்பின் நிமித்தமா எல்லாம் கலந்து இந்த ஒரு சண்டையில ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிறதுல வெற்றி பெற்றா போதும், இந்தியை எதிர்க்கணும், வட இந்தியர்களுடைய ஆதிக்கத்தை ஒடுக்கணுன்றதுனால நம்ம ஒன்றுபட்டு நம்ம செயல்பட்டோம். நம்மளுடைய பேரன்பும் நம்ம அவங்க மேல வச்சு அதீத நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு. இப்ப நம்ம கடைசியா நம்ம திராவிடன் ஆயிட்டோம், அவன் சொல்லி நம்ப வச்சுட்டான், அவன் மலையாளி ஆயிட்டான், அவன் கன்னடன் ஆயிட்டான், இவன் தெலுங்கன் ஆயிட்டான், அவனுக்கு நிலப்பரப்பு பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டு தன்னை அவன் சொல்லலாம் ப்ரௌடு கன்னடிகான்றான். ஆனா இங்க இருக்கிற ஒரு அதிகாரம் கூட அங்க போனா நான் ப்ரௌடு கன்னடிகான்றான், இங்க வந்தா என்ன பேசுறான், ஒன்னும் பேசுவான் இந்தியன் நீர்றான், தமிழன் சொல்லுவானுங்க. ஆனா ஒரு கூட்டம் இங்க வந்தா எனக்கு ஒன்றும் புரியல, முடிச்சிடறேன், இதுல இருந்து நீங்க அப்படியே தொடருங்க, சரி வரும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நாட்டினுடைய வடக்கு பகுதி தெற்கு பகுதியை பிரிச்சு நீங்க ஒரு உரிமைக்காக சண்டை போட்டதை ஏற்கிற இந்த கூட்டங்கள் இந்த தென்பகுதியில் இருக்கிற இந்த 4 மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நாங்க இப்ப சொல்றோம், நாங்க தமிழர்கள் திராவிடர்கள் நாங்க எதிர்க்கிறோம், நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அப்ப நியாயம் தானே இது? ஏன்னா இப்போ நம்ம 4 பேரும் சேர்ந்து நாம் எல்லாம் ஒத்துமையா இருக்கலாம்னு சொன்னா நானும் ஒத்துமையா இருப்பேன். அவன் சொல்லிட்டான், நான் என் வேலையை பார்த்துறேன், நான் என் வேலையை பார்த்துறேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போகும்போது நீ மட்டும் இல்ல, நீ மட்டும் சொல்லணும் நம்ம ஒத்துமையா இருக்கணும், நம்ம ஒத்துமையா இருக்கணும். நீ என்ன சொல்லிட்டு என் வீட்டுல எல்லாரும் வந்து நீங்க மஞ்சா குளிப்பீங்க, என்ன வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு அதிகாரத்துல அடைக்க ஆளுன்னு நினைப்பீங்க, தமிழ் வரக்கூடாதுன்னு. அப்போ இது நம்ம ஏன் பேச முடியாது? அன்னைக்கு தேவைப்பட்டது இல்ல, ஆரியத்தை நீங்க வந்து ஒழிக்கணும், ஆரியத்தை நீங்க வந்து அடக்கணும்னு திராவிடத்தை கையில் எடுத்துங்க. நாங்க இப்ப புரிதலுக்கு வரோம். எங்களுக்கு எங்களுடைய தமிழ் இந்த மொழியினுடைய அருமை, மொழியினுடைய இந்த இவ்வளவு காலம் பழமையான மொழி, தமிழ் மக்களுடைய இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் தெரியும் போது நாங்க எல்லாருக்கும் மேல என்ன ஒரு விஷயம்னா, மூத்த குடி நாங்க தான், மூத்த மொழி எங்களது தான். அப்போ நாங்க என்ன உணர்வோம், மொழி உணர்வோம் கொள்ளும் பொழுது எங்களுடைய தமிழன் பிறந்ததுனாலேயே தமிழன் வந்து பெருமை கொள்ள வேண்டும் பாக்குறோம். நாங்க இப்ப ஏந்து தமிழன் சொல்லும் போது உடனே நீங்க என்ன சொல்ற, பிரிவினவாதி, நீங்க வந்து பயங்கரவாதி அப்படி சொல்றீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு? அப்ப நம்ம பயங்கரவாதி, நம்மளோட பிரிவினவாதி, நீ வந்து இப்ப நம்ம அப்படியே சொல்லுவோமே, என்ன இருக்கு, நீ ஒரு ஒட்டு, நீ ஏதோ ஒரு காலகட்டத்துல நீ இருந்துட்டப்பா, நீ என்ன சொல்ற, நான் அப்பத்துல இருந்து இருக்கன்ற, சரி இரு. அப்போ இப்ப யாரும் இவங்க வந்து வாழக்கூடாது, இங்கெல்லாம் வந்து எவனும் தொழில் பண்ணக்கூடாதா, இங்கெல்லாம் வந்து எவனும் வாழக்கூடாதான்னு எவனுமே சொல்லலையா? யாரு சொன்னா? இது வரைக்கும் யாரு சொல்லியிருக்கா? இல்லையா, நம்ம சொல்லலையா? வந்து வாழு, நல்லா வாழு, அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் தமிழ்நாட்டுக்கே பேரு. நீ வா, நல்லா வாழு, எல்லாமே பண்ணு. நீ வந்து எங்களை வந்து நீ இங்க மண்ணின் மயந்திரங்களை நீ வந்து தலையில ஏறி உட்காந்துட்டு அங்கதான் நம்ம வந்து நான் வெறிக்கொள்றோம். நான் தமிழன், என்னுடைய நாடு, நான் ஆளுகை செய்ய போறேன், எனக்கு நீங்க வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லும் போது ஏன் புரிதல் வர மாட்டேன் உங்களுக்கு? நான் தமிழன் சொன்னாலும் கோவம் வரும். அதே அது அப்ப இருங்க, ஏன்னா ஒரு நான் என்ன கேட்கிறேன், என்ன உங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? இந்த எந்த சமூகமும் இதை பேசாதா? யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா? எங்களுக்காக யாரும் நீங்க குரல் கொடுக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இது நிமித்தமா உங்களுக்கே மனசாட்சி குத்தும். குத்தாது. ஒரு நாள்னா ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு விலை கொடுத்தாங்கன்னு ஏன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம போய் நின்று இருக்கோம். எல்லாம் நீங்க பேசுறது எல்லாமே கரெக்ட். நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மக்களை அடக்கி ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திராவிடம். அப்படியே நம்மளை அடக்கி ஆளணும்னு அவன் ஆண்டாண்டு காலமா அவன் வந்து அதிகாரத்தை செலுத்தி வாழணும். இப்போ ஒருத்தன் புதுசா வந்து தமிழன்னு சொல்லி அவன் பேசும்போது அவனை அடிக்கணும், அவனை காலி பண்ணணும், அவன் என்னோட இருப்பை இல்லாம பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவன் நீங்க வந்து தன்னஞ்செறியா பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அவன் சுடும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது சுடாது. இல்ல, நான் எதை நம்புறேன்னா, எதை விதைக்கிறியோ அது அறுப்ப, நீ என்ன நீ செய்யறியோ அந்த பலன் கண்டிப்பா வரும். நம்ம ஏன் இப்ப மொழி எச்சரிக்கை சொல்றேன்னா, இந்த காலம் சீமான் அண்ணனுடைய காலம், இந்த கொள்கை தமிழ் தேசிய கொள்கை, சத்தியத்தின் பிள்ளைகளை நம்ம சொல்றோம். இந்த சத்தியம் ஜெயிக்கலாம், உலகத்துல எந்த சத்தியமும் ஜெயிக்காது. ஏன் இவ்வளவு நாள் இந்த அரசியல்? இப்ப அந்த கர்நாடகாவிலாம் இது கர்நாடகாவிலாம் வட்டார நாகராஜ்ன்றவர் வந்து நம்ம காவிரியில தண்ணி கேட்டோம்னா தமிழனை துரத்தி அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பா இந்த நாம் தமிழர் கட்சி இருந்திருந்தா இவனுங்க என்ன ஆயிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. நாம இது வரைக்கும் எவனையும் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லல, எவனையும் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. நல்ல வசதி வாய்ப்பா இருக்காங்க, நல்லா இருங்க, இன்னும் தொழில் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து சேர்ந்து ஒன்னா என் உரிமைக்கு குரல் கொடுக்கணும். இல்லைன்னா நான் வந்து உங்களை நேசிக்கிறேன்ல. நீங்க வந்து ஒரு அதிகார தோணியில அவன் வந்து நம்மளை அடக்கி ஆண்டாண்டு காலமா வந்து நம்மளை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன் வந்து நம்ம உரிமைக்கு குரல் கொடுப்பான்னு எப்படி நினைக்கிறீங்க? நடக்கிற முக்காவாசி அடைஞ்சது பின்ன நீங்க சுதாரிக்கணும்ல. இல்ல, முக்காவாசி செயலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா, முக்காவாசி அழிவு திட்டங்களுக்கு பின்னால இந்த மண் வளம் மலை வளம்லாம் நம்மளுக்கு காணாம போயிட்டு இருக்க அந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. என் வீட்டுல இருந்து ஒரு பொருளை நான் இன்னொருத்தனை எடுத்துட்டு போக அனுமதிச்சிருவேனா? எல்லாம் வந்து அவன் வளத்தை ஒழிச்சு வச்சுக்கிடுவான், ஒழிச்சு வச்சுக்கிட்டு அடுத்தவன் வளத்தை கொள்ளையடிக்கிறது தான் இப்ப நோக்கமா வர்றான். இது வெளிநாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தது.
வெளிநாடு என்ன செஞ்சு நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன்னு கார் கம்பெனி அது இதுன்னு கொண்டு வந்து உள்ள இறங்கி நம்ம நீர் தடையில்லாத மின்சாரம் அவனுக்கு வந்து மனித ஆற்றல் வந்து குறைந்த மதிப்புல கிடைச்சிருது. எல்லாத்தையும் அவன் வந்து இங்க ஆரம்பிச்சுட்டு அவன் நாட்டை அவன் பத்திரமா வச்சுக்கிட்டான். இதைத்தான் இவன் கையில எடுத்துட்டு என்ன இருக்கிறான், அவன் மண் வளம் மலை வளத்தெல்லாம் அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நம்மளை காலி பண்றான். இப்ப நம்ம வந்து அந்த சொந்த நிலத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளே ஓனரா நிக்கும் போதுதான் என் வீட்டுல வந்து ஏதாவது தொட்ட கையகளை ஒடிச்சிடும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நிச்சயமா. இப்ப அடுத்த நாள் அவன் ஒரு கேள்வி, தானே ஓ வீடா அவன் வீடு தானே நான் கொஞ்சம் உருவிட்டு போறேன்னு அவன் 4 செங்கலை உருவிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது அவங்கவுங்களுடைய அந்த செயலை அதை வந்து தீர்மானம் பண்ணது பாருங்க. அப்ப அண்ணன் சொன்னது நீ யாருன்றதை கால நிர்ணயம் பண்ணும், உன்னுடைய செயல் உனக்கு வந்து சான்று கொடுக்கும். அண்ணன் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் சொல்றது என்ன சொல்றாருன்னா பெரிய பெரிய ஜாமராஜ்யமே சரிஞ்சு விழுந்துருச்சு ஏமாத்துறோம். நிச்சயமா அது ஏன்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன், இதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும், அதிகாரத்தை வச்சு எவ்வளவு ஒடுக்க முடியும், அடக்க முடியும். ஒரு நாள் நம்ம வந்துட்டோம்னா சில்லியா சொல்லுவாங்க பாருங்க, இந்த கட்டடத்துல ஒரு கல் இல்லாம எல்லாம் கீழே விழுவாங்க. அந்த மாதிரி உங்க திராவிட கொள்கை உங்களுடைய இந்த பொய் பிம்பம் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்தோடனே தமிழ் எப்பேற்பட்ட அன்புடையவன் எப்படி நேசிக்கிறான், ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாலும் உங்களை ஒருத்தரையும் எந்த அச்சுறுத்தல் உயிருக்கு ஆபத்து உடைமைக்கு எந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஒரு உணர்ச்சி வசத்துல கூட ஒரு தப்பு பண்ணிடலாம். நல்லா யோசிங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கூட நம்ம தப்பு செய்ய முடியல. ஏன்னா நம்ம அண்ணன் நம்மள வளர்க்குறாங்க. சொல்ல உணர்ச்சி வசத்துல தப்பு பண்றதுன்னா நம்ம முல்லை பெரியாற்றுல நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அங்க இருக்க கேரளாவில் இருக்க தமிழர்கள் அடித்து விரட்டப்படும் போது நம்ம உணர்ச்சி வசப்படலை. கர்நாடகாவில் வந்து தண்ணி தரலன்னு சொல்லி பிரச்சனை நடக்கும்போது இந்த ஒரு கம்பெனியோட பஸ்ஸுகள் எல்லாம் கொளுத்தி விட்டாங்க. ஓட்டுநரை பாதி வயசுள்ள ஆளை வந்து அந்த சுமையை வந்து முன்னாடி உட்கார வச்சு அவர் அசிங்கப்படுத்தி வயதுல முதியவர அது இல்லாம கேபிஎன் பஸ் சர்வீஸ் என்னுடைய வழியை அந்த கொடுமையெல்லாம் பார்த்தோம் அமைதியா செம்மர கட்ட வெட்டிட்டு 20 பேரு இங்க பொங்கிட்டாங்க பூரா அந்த மொழியாளர்ல எங்க அந்த மண்ணுல போய் செத்தாங்க. நம்மால அந்த செய்தி வெளியே வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நீங்க வர அவங்க கட்சியில அந்த தேதியை போய் அந்த நாளை போயிட்டு என்ன எல்லா பத்திரிக்கை பொங்கி எழுப்பிட்டான் பூரா பேர் அந்த மொழி சார்ந்தோம். அங்கங்க நீங்க இப்படி நாங்க இங்க வந்து சுகபோகமா நல்லபடியா இருக்கிறோம், இந்த மொழியில இருக்கிற போது எங்களை எதுக்குமே அவங்க செய்யல, நீங்க என்னடா நாங்க கொண்டுட்டீங்க, நீங்க இது மாதிரி செய்யக்கூடாது, எங்களுடைய உடம்புக்கு ஆபத்து வராதா, எங்களுடைய சகோதரர்கள் அவங்க இடத்துல நாங்க இருக்கிறோம் இல்லையா, நீங்க இது மாதிரிலாம் செய்யலாமா, நீங்க பிடிங்க தவறு இருந்தா அவங்க கிட்ட ஒப்படைங்க. அதானே நீங்க ரொம்ப பேசிட்டாங்க. கனவுல பாத்தீங்க, கனவுலையா இருக்கலாம். இப்படிலாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நமக்காக பேசுவாங்க, நியாயத்தை பேசுவானுங்க, நியாயமாரே பேசுவானுங்க. நம்ம ஒரு உணர்ச்சி வசத்துல கூட இங்க எந்த தப்பும் நம்ம பசங்க அப்ப என்ன ஏமா அடிப்பான். இன்னைக்கு வரைக்கும் பின்னடைவுக்கு ஒரு காரணம். பின்னடைவுனா நம்ம வந்து இப்ப அதாவது நம்ம போற அந்த நம்ம ஏறுற விகிதம் இருக்குல்ல, அது தமிழ் தேசியங்கிறது உயர்ந்துட்டு வருது, உயருது. படப்படன்னு மேல ஏறல, ஏறி இருக்க வேண்டிய ஒரு விடயம் அது. நம்ம பேசுற அரசியலும் நம்ம நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் தம்பிக வந்து யாரும் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அங்கே வேலை செய்யலையே. நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் நான், எனக்கு தோன்றதை நான் செய்ய போறேன். நான் ஒரு குருதிக்குடை முகாம் நடத்தணுமா, எனக்கு மண்டையில தோன்றிச்சா உடனே ஒரு முகாம் நடத்த போறேன். நான் ஒரு குளத்தை சீரமைக்கணுமா, 10 பசங்க சேர்ந்தமா உள்ள இறங்கி வேலை செய்ய போறோம். ஒரு சாக்கடை அடைச்சிக்கிச்சா அதுக்கு என்ன சொல்யூஷன், ஒரு உள்ள போய் அவங்க மாநகராட்சியில யாரை பார்க்கணுமா, நம்மள யார் இதை செய்ய அதை செய்யணும் சொன்னாங்க. தன்னார்வமா இறங்கி வேலை செய்யற இதுதான் இந்த வேலை திட்டம். இந்த மக்களோட மக்களை இணைஞ்சு நிக்கிற திட்டம். நம்ம கூட போன வருடம் மழை வெள்ளத்துல தண்ணியில போயிட்டு மகிழ்ச்சியா அது நம்மளுடைய கடமையா நம்ம செஞ்சோம். நன்றி உணர்வோட நமக்கு சொன்னபடியே வாக்கு செலுத்தினாங்க. அப்படி நம்ம வந்து அந்த மக்களோட மக்களா அவன் கஷ்டத்தோட கஷ்டமா நம்மளும் தான். என்னெல்லாம் ஒருத்தர் கேட்டாரு, ஏன்பா இந்த பக்கம்லாம் நீங்க வந்து பார்க்கவே இல்லைன்னு. நான் நம்ம எடுத்த புகைப்படத்தெல்லாம் காமிச்சேன் பாருங்கய்யா. நம்ம பக்கம் போனது முட்டி அளவு தண்ணி, இங்க நான் கழுத்துல தண்ணியில வேலை பார்ப்பேனா முட்டி அளவு தண்ணி நான் வந்து வேலை பார்ப்பேனான்னு கேட்டேன். சிறப்பு பண்ணு சொல்லிட்டு அன்னைக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகும்போது அவன் நம்மள கேள்வி கேட்டு மடக்குறானா, நீ என்னப்பா நீ மத்த கட்சி மாதிரி தானப்பா இருக்கீங்கன்னு, இந்த வேலை பார்த்துருக்கேன் பாத்துக்க, கழுத்துல தண்ணியில பார்த்தியா மூஞ்சி தெரியுதா, நான் தான் அப்படின்னு காமிக்கிறோம். காமிச்சு அந்த மக்களோட மக்களும் நம்ம நிக்கிறோம். அப்படி நிக்கிறதுனால தான் நிக்கிற இந்த வேகத்துக்கு நம்ம கட்சி எங்கேயோ போயிருந்துருக்கணும். ஆனா நம்ம வந்து அந்த உயரத்தை தொட முடியலன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சிலர் வந்து நம்ம கட்சியில இருந்து வெளியில போனவங்க சில்வண்டு இவங்க கிளப்பி விடுற சில வதந்திகள், அதை பரப்புறதுக்குன்னே திட்டமிட்டு கட்டமைச்சு உருவாக்கப்பட்ட ஊடகங்கள் இவ்வளவையும் நெறியாளர்களை செம்மையா சொல்லணும். நெறியாளர்கள் சூப்பர் நெறியாளர்கள் தான் இவங்க எல்லாம். வந்து எப்படி இருக்க முடியுங்கன்னா ஹைகோர்ட்ல ஜட்ஜா ஒரு நாள் என்ன சொல்றேன், ஒரு நாள் நெறியாளர்னா எப்படி இருப்பான், ஆட்சியாளர் முதலமைச்சர்னா எப்படி இருப்பாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கல்வி கூடங்கள் இப்படி இருக்கணுமா, அன்னைக்குதான் தெரியும் நெறியாளர்னா இந்த மாண்போடு இந்த பண்போடு தான் இந்த கேள்வியை கேட்கணும். இவ்வளவு கட்டமைப்பு இவ்வளவு எதிர்ப்பெல்லாம் நீ காமிச்சு எங்களை சமாளிக்கிறதுக்கு நீ படாத பாடுபட்டும் வளர்ந்துட்டு தான் வரும். வளருவோம், சரியா போக்காது. ஆமா, எப்படி சத்தியம் செய்யணும்.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்ற மாதிரி நாங்க ஜெயிக்காம யார் ஜெயிக்க போறா? நம்ம தான் ஜெயிப்போம். ஆனாலும் இவங்க திட்டங்கள் எல்லாம் ஒரு நாள்ல அது என்ன வரும், கல்லு குத்தம், நம்ம நடக்கும்போது பாதையில வந்து கல்லு கிடக்கும், மண்ணு கிடக்கும், அப்படி குப்பையை அப்படி விளக்கி விட்டு போயிட்டே இருக்கணும். லெஃப்ட் கேண்டில் டீல் பண்ண மாதிரி லெஃப்ட் லெக்ல டீல் பண்ணிட்டு போயிடணும். இடப்புறத்திலேயே நீங்க கையாள போறீங்க, இவங்க எல்லாம் அப்பதான் புறந்தள்ள போறீங்க. இவங்களை ஒரு சிந்தனையா நம்ம வந்து மைண்ட்ல ஏத்தனோம்னா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா இவங்களை பத்தி தெரியும். உன் பலம் என்னன்னு கட்சிக்குள்ள இருக்கும்போது கண்குளிர பார்த்தவங்க தான் நாங்க. உன்னால என்ன கட்சிக்கு பிரயோஜனம் இருந்துச்சு? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ இப்ப கட்சியை விட்டு ஒரு 4 பேர் வெளியில போயிட்ட அப்படின்றதுனால கட்சி என்ன சரிஞ்சு விழுந்துற போதா? அதுக்குன்னு அந்த அவரு இந்த பெயிண்டரா கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர் ராஜீவ் காந்தி அங்க போனதுனால இங்க இருந்தா அன்புச்செல்வன், அங்க போனா ராஜீவ் காந்தி. நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க, நல்ல பேரு. அவர் வந்து சொல்றாரு அண்ணனை பத்தி, நீங்க ஏமாந்துட்டீங்க தம்பிகளா, உங்க அண்ணன் வந்து கமிஷன் நிறைய இது பண்ண போறாரு. நம்மள சொல்லணும் மைண்ட் வாய்ஸ் வச்சு அவர் சத்தமா சொல்லிட்டு இருக்காரு. அவரை நம்பி போனவன் தான் இப்ப ஏமாந்து நின்னுகிட்டு இருக்கான். புரியுது? அவரு நல்லா சுகபோகமா தான் இருக்கிறாரு, கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு சுகபோகமா தான் இருக்கிறாரு. இவரை நம்பி போனாங்கல்ல இந்த நம்ம கேள்விப்படும். அவனுக்கு தான் என்னடா கூப்பிட்டு வந்து நம்ம நடுத்தருவுல விட்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்தாவது ஏதாவது ஒரு 4 மக்களுக்கு ஒரு ஏதாவது உண்மையாலுமே அறிவுச்செல்வன்ற பேருக்கு அந்த வாத திறமையும் அண்ணன் கொடுத்த அந்த வாய்ப்பையும் வெளிச்சியமும் அவர் கொடுத்த அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி இப்ப கூட பாருங்க அந்த ஆளை பாத்துட்டேன்னா நீ அண்ணனோட பிரதிபலிப்பை தான் பார்க்க முடியும். ராஜீவ் காந்தி ஒருத்தர் பேசுறதெல்லாம் நீ பார்க்க முடியாது. இன்னமும் அந்த பழைய காணொலி எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணனோட பிரதிபலிப்பு தான் பார்க்க முடியும். இப்ப நீ பேசுறது போது பாத்தீங்கன்னா என்னடா ஏன் ஒன்றையோட நாங்க கொண்டாடி இருந்தோம் தோணும். ஏன்னா இங்க பேசுறதுக்கெல்லாம் பொழுது கட்டிட்டு இருக்கிறானுங்களே. நீ என்ன வாதத்தை வச்ச? நாம் தமிழர் கட்சி மேடையோட போச்சு. உன்னோட சாம்ராஜ்யம், உன்னோட சொல்லாடல், உன்னோட வீரம், வாய்மை எல்லாமே இங்க இருந்தால் சத்தியத்தை பேசுவீங்க, உண்மையை உறக்க பேசுவீங்க. நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல. அங்க போனேன்னு வச்சுங்க, பொய்யா பேசணும், உன் மனசுக்கே ஒத்துக்காது, அதை பேசணும், நீ இல்லாத பேசணும். அப்ப பேசினாதான் நீ திராவிடம் திமுக அங்க கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியும். அவருக்கும் ஒரு பசி இருக்கும், அவருக்கு சாப்பிடணும்ல. எவ்வளவு நேரத்துக்கு இவங்க எல்லாம் வந்து யாரோட போட்டி போடுவாங்க தெரியுமா? இவங்க நம்மளாம் யாரோட போட்டி விடுவோம்? நீங்க நல்லா சொல்லுங்க. நம்ம வந்து இந்த கட்சிக்குள்ள வந்ததுனால நம்ம பார்த்து போட்டி விடக்கூடியது. இப்ப நான் 42, நீங்க 41னா நான் உங்க மேல போட்டியா வருவேன். என்னடா இந்த வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காரு, நம்ம கம்முன்னு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள போட்டி வரும். அதாவது வேலை திட்டங்கள், களத்துல வேலை பார்க்கறோம், மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காரு, இவர் வேலை செஞ்சா நம்மளையும் வேலை செய்ய சொல்றாங்களே அப்படின்னு சோர்வு நம்மளுக்கு வராது. ஆனா இவங்க எல்லாம் வந்து யாரோட போட்டி விட்டுருக்காங்க? நீங்க ஒரு 4 மீடியாவோட வெளிச்சம் பட்டனுமே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானன் மேலேயே ஒரு போக்கஸ். நம்மளும் இவர் மாதிரி ஆயிரணுமாப்பா, இவர் எப்படியாவது தள்ளி விட்டு நம்ம வந்து மேல வந்துடணும். ஒரே ஒரு நபர்ண்ண நான் சொல்ற தப்பான இந்தியாவிலேயே இவரை மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லி மேடையில ஏறி இவ்வளவு மணி நேரம் பேசி இல்ல. இப்ப நீங்க ராஜீவ் காந்தி சொல்லும் போது கல்யாண சுந்தரத்தையும் சொல்லித்தான் ஆகணும். அந்த நேரத்துல ஒரு ஒருங்கிணைப்பு வேலை நடந்துச்சு. இப்ப இந்த வெற்றிக்குமரன் மன்னிக்கணும் வெற்றிக்குமரன் அப்படின்ற பேர்ல ஒரு நபர் வெளியில போய் வெற்றிக்குமரன் அப்புறம் வெட்டிட்டு போனவர் தான் வெற்றிக்குமரன். நம்ம வெட்டி விட்டோமா அவரே வெட்டின்னு போயிட்டாரா? நம்மளாம் தேவையில்லாத லக்கேஜ் நம்ம வந்து வெற்றிக்குமரன் ஓடுற பேர் வந்து நீ இறங்கிக்கலாம்னு சொல்றதெல்லாம் இல்ல, நம்ம தள்ளி விட்டது போ. பயணத்துக்கு முடிவு வரைக்கும் நீ வரக்கூடிய தகுதி இல்ல உனக்கு. அன்பிட்டு நீ ஊர் போய் சேரத்துக்கு உனக்கு அப்படி ஒரு டீம் இப்ப வந்து அந்த போட்டிக்கு மாவீரருக்கு நம்ம நடத்தி எங்கடா கூட்டம் வரலன்னா இவங்க பூரா நம்மள தம்பிகளை பூரா ரொம்ப நொரண்டு எடுத்து வச்சிருக்கான், போட்டு வெளுவெளுன்னு வெளுப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் அண்ணங்கால வேல்முறை அண்ணங்கால விழுந்து அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர் கட்சி கூட்டத்தை காமிச்சு பாத்தியா நாங்க இவ்வளவு கூட பாத்தியான்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி. அதை வந்து வேல்முறை அண்ணன் வந்து அந்த மாதிரி அந்த நேரத்துல கல்யாண சுந்தரம் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்தாரு. அப்ப அவரே வந்து வெளிப்படையா பேட்டி கொடுத்தாரு, நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக அல்லது துணையாக நாங்க வந்து ஒரு கட்சி தொடங்க போறோம், நாங்க வந்து பயணம் பண்ண போறோம்னு அன்னைக்கு பேசினாரு. ஒருங்கிணைப்பு வேலையெல்லாம் நடந்துச்சு. அதாவது அப்பயும் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தவங்க இவங்க எல்லாம் வச்சு ஒரு ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அவர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டாரு. இது வெளியில போனவங்களோட சில அஜெண்டாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள்ல இருந்து கொடுக்கப்பட்டதா இருக்கு. இவங்க வந்து முழுசா வந்து சுக்கு நூறா வந்து சீமானன் உடைக்கிற வேலையில இவங்க வந்து மறைமுகமா ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள்லாம் நிதி உதவி கொடுத்து இவங்களை வந்து ஒரு பெரிய ஆளா வளர்க்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணாப்புலன்னா அப்படியே இந்த இதை கைவிட்டுட்டு ஏடிஎம்களை போய் சேர்ந்துட்டாப்புல. இந்த ஒருங்கிணைக்கிற வேலை இந்த சீமானனுக்கு இணையாவோ துணையாவோன்னு சொல்லிக்கிட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு சீமானனவே திட்டிட்டு கிடக்கிறத அவரு துணையும் விரும்பாம. இப்போ இவங்க எல்லாம் சரியா வேலை பார்த்திருந்தா நம்ம உயரம் எவ்வளவு இருந்திருக்கணும்? அண்ணன் சொன்னது போல கட்சியே இவங்க வளர்க்கல, கட்சிக்குள்ள இவங்களை வளர்த்துக்கினாங்க.
ஆனா இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குண்ணே. அண்ணன் எவ்வளவு நம்பரா எனக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒருத்தன் சொன்னான், என்ன சொன்னான்னா, இவங்க எதுக்கு நான் யோசிப்பேன், இது உள்ள வந்து உள்கட்சி பூசல்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து பேச்சு அடிப்படும். இந்த கட்சியில இந்த தொகுதியில இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு ஒரு அண்ணன் தலைமையில கலந்தாய் கூட்டம்லாம் நடக்கும். உள்ள வந்து இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனான்ற ஒரு விஷயம்லாம் வரும். அப்ப நம்ம நினைப்போம், மற்ற கட்சிக்காரனாவது ஒரு எலெக்ஷன் டயத்துல வந்து லட்சக்கணக்கில் பணம் போடலாம், மக்களுக்கு கொடுக்குற பணம் வரும், இதை பாதி ஆட்டையை போட்டு பாதியை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி அவன் வந்து மும்முரமா இருக்கான். அவங்க கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க தலைமையில இருந்து நம்மளுக்கு காசு வராது, நம்ம தான் வந்து போட்டு நம்ம கையிருப்பை வச்சு தான் நம்ம செலவழிக்கணும். ஒரு தேர்தலில் அதிகபட்சமா நம்ம செலவழிக்கிறதே ஒரு 3 லட்ச ரூபாயில இருந்து 4 லட்ச ரூபாய்க்கு தான் வரும். கூட இப்ப நம்ம உள்ளாட்சி தேர்தலாம் பாத்தீங்கன்னா 10,000 12,000 முடிஞ்சு போகுது நம்ம செலவு. அப்படி நம்ம வந்து பார்த்து இதுல எதுக்கு அடிச்சுக்கிறாங்க 5 பைசா வராத இடத்துல அப்படின்னு நினைச்சோம்னா, அவன் அந்த போஸ்டிங் போக 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 பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு ரேட்டிங், வெளிக்கட்சிக்காரன் ரேட்டிங், ஐபிஎல் அடிமைகளை ஏலத்துக்கு எடுக்கிறானுங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்கு இந்த பொறுப்பு இருக்கா, இவன் இந்த ரேட்ல தூக்கு, அது தூக்கு, இதை தூக்கு. இவனுக்கு ஆனா வெளியே சொல்றது என்னவோ, ஒரு மாமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு நாடாளுமன்ற இப்படி சொல்லிட்டு, ஆனா நம்மளுடைய கட்சி தம்பிகளுக்கு அவ்வளவு விதமான விலை கொடுத்து வாங்குறான். அதை மகிழ்ச்சியா வந்து ஒளிபரப்புறான். அதை வந்து ஒரு ஊடகம் அந்த அவன் வீட்டு வாசல்லையே, நீ வர நாம் தமிழ்ல இருந்து வந்துட்டியாப்பா, வாப்பாப்பா நீங்க வந்து எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கன்றான். ஏய் என்னப்பா நீயே சொல்ற, எங்களுக்கு ஒரு மாமன்றமோ, எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரோ, எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே இல்ல, ஆனா எங்களுடைய கட்சியில இருந்து வர ஆளுக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேப்பா, எதுக்கு கொடுக்குற? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அரசியல் தெரியாதவனை கூப்பிட்டு வச்சு அங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல. இவன் மக்களுக்கு நெருக்கமா போயிட்டான், இவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றத. இங்க இருக்கும்போது தன்னோட பொருளாதார ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவனுக்கு செய்ய முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா அங்க அவன் வந்து செய்யறதுக்கு காசு கொடுப்பான், இவனை பயன்படுத்திக்கிடுவான். புரியுதா? அதுக்காக தான் இவங்களை வந்து வலை வீசி தேடுறது. இவன் வந்து செய்வான், தன்னலம் மூலமா இறங்கி வேலை செய்வான், அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனா ஒன்னே ஒரு விஷயம் தான் அவங்க மறக்கிறாங்க, இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியில நீ நினைச்சதை செய்யடா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் தப்பா நினைக்காதேன். நான் வந்து கட்சியில வந்து இணைஞ்சது வந்து ஒரு காலகட்டம், ஒரு 6 வருடங்களுக்கு முன்பாக. நம்ம வாக்கு செலுந்தது இரட்டை மெழுகுவர்த்தியிலேருந்து. தமிழ் நம்மளுக்கு வந்து தேசியமோ இன அழிவோ நம்ம பார்த்தது அப்போ இலங்கையில் நடந்ததுலேருந்து நம்ம அப்படியே வரோம். திராவிடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரோம். அதனுடைய இதுதான் இப்போ இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த 2 வருடத்தில் நான் பார்த்து, நான் பெரிய பொறுப்பில் இல்லை, எனக்கு அப்பேற்பட்ட அங்கீகாரமும் இங்கே கிடையாது. ஆனால் அண்ணன் நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை பார்க்கும்போது நான் நினச்சி பார்க்குறேன், மனநிறைவோடு இருக்கு இந்த கட்சியில். எனக்கு பொறுப்புக்காக ஒரு பிரச்சனை இல்லை. அண்ணன் அன்பு கட்டுறாரு பாருங்க, ஈடிணையாற்றுது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முகத்தை பார்த்துட்டு தம்பி எப்படி இருக்க கேட்பாரு. ஒரு தலைவனுக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தம்பி மேல ஒரு பார்வை பட்டு அந்த தம்பியை வந்து விசாரிக்கிறாருன்னா, இப்படி அந்த அண்ணன் வந்து அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காருல்ல, சுதந்திரம் கொடுத்து உனக்கு வந்து நீ நினைச்சதை செய்யடா, நீ வந்து மக்களுக்கு என்னென்ன நீ வந்து பண்ணணுமோ நீ பண்ற அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இதை இங்க இருக்கும்போது பயன்படுத்திக்காதவன் தான் அண்ணன் வந்து என்ன சொல்றானா, அவர் சர்வாதிகாரியா நடந்துக்கிறாருங்க, அவர் எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாரு, எல்லாமே அவரே செஞ்சுக்கிறாரு, வேட்பாளர் போடுறதுல இருந்து எல்லாமே அவரே பண்றாரு, எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாருங்க. இப்ப இதை விட்டுட்டு நீ வெளியில போய் எந்த கட்சியில போய் தம்பிங்க வாயா ராஜா உட்காரு, உங்ககிட்ட அண்ணன் கருத்து கேட்க போறேன் சொல்லுங்க, கேட்பானா நான் கட்சி தலைவர். இவரை கூட்டு வச்சு நீ யாரை சொல்றியோ அவரை தான் நான் வேட்பாளராக போட போறேன், நீங்க கொடுங்க பேருன்னு கேட்டு கேட்டுக்குள்ள ஒரு நம்ம போனான்னு பேர் பண்ணி அடிச்சு தோட்டி என்ன பேசுறாங்க, இது போனா என்ன பேசலாம் மதிக்கல. சரி அவன் அங்கேயும் சேர்த்துக்க மாட்டானே, அங்க என்னென்ன அதிகாரம் இருக்கு அவனுக்கு, இவனுக்கு கொடுக்குறதுக்கு என்னென்ன இருக்காதானே. கொஞ்சமா இங்க இருந்து போயிட்டான் அவன் என்ன செய்வான்னா, இங்க நம்ம அந்த போகாம இருக்கான் பாத்தீங்களா உள்ள, அதாவது அந்த கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சிக்கு வேலை செய்ய வந்தவன் இருக்கான், அந்த வேலையை மட்டும் தான் அவன் செய்வான், கட்சி வேலையை மட்டும் தான் செய்வான். தனக்கு பொறுப்பு கொடுக்குறான், பொறுப்பு கொடுக்கல, எந்த இதை வந்து பிரதிபலனுமே அவன் நினைக்க மாட்டான். நீ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து உடனே வந்து நின்று இந்த வேலையை செய்யணும் கூட செய்ய மாட்டான். அவனுக்கு நேரம் இருக்கும்போது அவன் உள்ள வந்து செய்வான். இங்க இருக்க சுதந்திரம் அப்படித்தான், ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போறான், அவனுக்கு என்ன நேரம் இருக்கோ அந்த நேரத்துல தான் வந்து இந்த கட்சிக்கு ஒரு பகுதியை ஒதுக்கிட்டு உள்ள நிற்பான். அதே மாதிரி அவனை வந்து நீ கூப்பிடாம புறக்கணிச்சாலும் சரி, அவனா வந்து தான் நிற்பான், நின்று அந்த வேலையை செஞ்சுட்டு போவான். என்னென்ன ஒரு நிகழ்ச்சியா அவன் வந்து கேள்விப்பட்டு வருவான் போவான், இதெல்லாம் செய்வான். இந்த மாதிரி உள்ள உண்மையிலே கட்சிக்குள்ள நிக்கிறவன இந்த ஒரு வெளியில போது பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னா இவன் இருப்பை பார்த்துட்டு அவனை வெறுப்பேற்றிருக்கா, அங்க போயிட்டு நின்று சீமா நான் திட்டி உள்ள பண்ணி போறது, இதுதான் பண்ண முடியுமே தவிர இவன் அவனும் சேர்க்க மாட்டான். இவனை வந்து அவன் வந்து வாரி அணைச்சிட்டு போறான், இவனை கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி புகைப்படம் எடுக்கிறானா, அதோட சரி பண்ணி பிடிச்சி வெளியே தள்ளி ஓடுறான்னு பத்தி விட்டுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தருத்திரத்தை சுமக்க முடியாது, இவன் அங்கேயே வேலை செய்யல, இவன் வந்து படுத்துறன்னு அவன் நினைச்சு நம்மள சீமான அண்ணனை கூட அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். இந்த பசங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்களே, நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து வெளியில வந்தோம், இவன் மேல காட்ட வேண்டிய எரிச்சல அங்க காட்டுறது, சீமான மேல காட்டி இவனை வெறுப்பேற்றுறது. ஏன்னா இவன் உண்மையை நேர்மையமா நிக்கிறான்ல, அதுக்காக நீ என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் உனக்கு அரசியல்ங்கிறது வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயம் மட்டும்தான், உனக்கு வந்து அதுல ஒரு துளியும் கிடையாது. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது, இனமானம்.
நீங்க வந்து சீமான் அண்ணனை விமர்சனம் பண்றியா, கோவம் வரும், எல்லாமே வரும். உண்மையா, ஆனா உண்மையா. சிரிச்சுட்டே போயிடும். ஒரு பைத்தியம் ரோட்ல நின்று எவனையாவது பேசிட்டு இருக்க போல அப்படின்னு நினைச்சு நாங்க போயிட்டே இருப்போமே தவிர இதை வந்து பெரிய விஷயமெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நீ சொல்ற பாத்தியா, இங்க இருந்து இவ்வளவு வந்துட்டாங்க, குண்டோட காலியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பாத்தியா ராஜா, அது எது வரைக்கும் வரும்னா எங்க தேர்தல் முடிவுல தெரியும் உனக்கு காலியாச்சா இல்ல எல்லாம் வந்து உள்ள சேர்ந்துருக்கானா. மகிழ்ச்சிண்ணா, நன்றி. நன்றி.